ஒருத்தர் கூட உன்னை விரும்பாமல் இருந்தாங்களே, அப்போ நான் உன்னை விரும்பினேன். எல்லாரும் உன்னை உதறி தள்ளினாங்களே, அப்போ நான் உன்னை சேர்த்துக்கொண்டேன். இந்த மாதிரியான நேசத்தை தான் கர்த்தர் சபைகளில் எதிர்பார்க்கிறார். இந்த மாதிரி ஒரு நேசத்தை தான் கர்த்தர் குடும்பத்தில் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நாம பல நேரங்களில் நல்லா இருக்கும் போது நேசிக்கிறதுங்கிறது வேற. ஒரு ஆள் தப்பு பண்ணும்போது, அல்லது ஒரு ஆள் ஒருத்தர் கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்யும் போது உங்களால் அவரை நேசிக்க முடியுதா? இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்பீங்க, தப்பு செய்கிறவன் நம்ம எப்படி நேசிக்கிறது அப்படின்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, தப்பத்தான் நேசிக்கக்கூடாது, தப்பு செய்கிறவனை நேசிக்கணும், அவனை மீட்கணுங்கிறதுக்காக நேசிக்கணும். இப்போ ஆண்டவர் இங்கே என்ன செய்கிறாரா, நீ ரத்தத்தில் கிடந்தாய் பிழைத்திரு என்றேன். நீ ரத்தத்தில் கிடந்தா ரத்தத்தில் கிடக்கிற அப்படி நேசிக்கல, அவர் உன்னை எப்படியாவது காப்பாற்றிடணும். மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் இருந்தார், நீ சாகுவதற்கு ஏதுவாய். இது ஆக்சுவலாக என்ன சொல்கிறாரா, லிட்டரலாக கொஞ்சம் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்னா, பிள்ளைய பிறந்த உடனே கொண்டு போய் குப்பை தொட்டியில் போட்டு போயிடுவாங்கல்ல, அப்படியே குப்பை தொட்டியில். அது கூட ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு, இது தொப்புள் கொடி கூட அறுக்கலையாமா, அப்படியே ரத்தத்தில் கிடந்தா என்னென்னா தாயின் வயிற்றுலேருந்து எடுத்து அப்படியே போட்டு கீழே போட்டு போயிட்டாங்களாமா. அந்த நிலை ஆக்சுவலாக ஸ்பிரிச்சுவலாக வாசிச்சிங்கன்னா வசனம் சொல்லுது, நம்முடைய பாவங்கள் எப்படி இருக்குதா, செக்க செவேர் என்று இருக்கிறது. பாவங்கள் எப்படி இருக்குது, செக்க செவேர் என்று இருக்கிறது. அப்படியே முழுசாக நீ பாவத்தில் இருக்கிற, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். இந்த சூழ்நிலையில் ஒருத்தரை நேசிக்க முடியுமா? அப்படி ஒருத்தர் பார்க்க முடியுமா? நீங்கள் குழந்தை ரொம்ப அழகாக இருக்கும், ஆனால் தாயின் வயிற்றுலேருந்து வர்ற அந்த செகண்ட் பார்த்தீங்கன்னா குழந்தை அழகாக இருக்காது. அந்த தாயுடைய ரத்தம் அந்த மேலே எல்லாமே என்ன செஞ்சுருக்கோம், அது மேலே இருக்கும். அதை கழுவி தான் வெளியவே கூப்பிட்டு வருவாங்க. தகப்பன்கிட்ட காட்டுறதா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, அதை க்ளீன் பண்ணி தொப்புள் கொடி அறுத்து தான் கொண்டாடுவாங்க. ஏன்னா அப்படியே பார்த்தா பிள்ளை எப்படி இருக்கும், அது ஒரு மாதிரி இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, அந்த சூழ்நிலையில் நான் உன்னை நேசித்தேன். இந்த மாதிரி உங்களாலையும் என்னாலையும் ஒருத்தர் நேசிக்க முடியுமா? ஒரு சிலர்லாம் என்னை கேட்பாங்க, ஒரு சிலர் காரியங்கள் செஞ்சபோது நான் ஒரு இது நடந்த ஒரு 10 வருஷம் இருக்கும். 2014-15 ஒரு ஊழியத்துக்காக போகும்போது அங்கே ஒரு வாலிப தம்பி இருந்தாப்புல. அந்த வாலிப தம்பி ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டார். தப்பு பண்ண உடனே அப்புறம் அந்த தம்பி நான் கூப்பிட்டு என் கூட வச்சுருந்தேன். கொஞ்சம் ஒரு 2-3 மாதம் வச்சு அந்த தம்பிக்கிட்ட பேசி, அப்போது ஒரு 4-5 பாஸ்டர்ஸ் என்கிட்ட சொன்னாங்க, அவனை முதல்ல அனுப்புங்க, எதுக்கு நீங்கள் அவனை வச்சுருக்கீங்க அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், இது நான் செஞ்சதுக்காக சொல்லலை, நான் எனக்கு ஆண்டவர் பண்ணியிருக்கிறார், அதை நான் சொல்கிறேன். அப்போ நான் அவன்கிட்ட சொன்னேன், இந்த வயசில் அவன் என்ன செய்யணுமோ அதை அவன் செஞ்சுருக்கான். அவனால் அந்த வயசில் என்ன தப்பு பண்ண முடியுமோ அந்த தப்பு பண்ணிட்டான். இப்போ நீங்கள் அவனை எல்லாரும் ஒதுக்குறீங்க, அவன் என்ன ஆவான் அப்படின்னு. இல்லை பாஸ்டர், அவன் நாளைக்கு உங்கள் பேரை கெடுத்துருவான்னு. பார்க்கலாம், அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் நான் சந்தோஷமாக இப்பவும் சொல்வேன், இப்போ அந்த தம்பி வெளிநாட்டில் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், நல்லா இருக்கான், கல்யாணமாகி குடும்பத்தோடு ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? அந்த மாதிரி கர்த்தர் நம்மளை தள்ளி இருந்தால் நம்ம என்ன ஆயிருப்போம்? நீங்களும் நானும் ஒருத்தனை வெறுப்பதற்கு நாம் ஒன்றும் பெரிய பரிசுத்தவான் கிடையாது, அவன் ஒன்றும் நம்மளை விட பெரிய பாவி கிடையாது. நீங்கள் நானும் எந்த சகதியில் எங்கே இருந்தோமோ அந்த இடத்துலேருந்து கர்த்தர் நம்மளை எடுத்திருக்கிறாரு. இப்போ அந்த இடத்துல இன்னொருத்தன் இருக்கான், அவனை நேசிக்க வேண்டியதுதான் உங்களுடைய என்னுடைய வேலை. பல நேரங்களில் நம்மளுடைய வியூ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் நம்மளை ரட்சித்தர், மாற்று கருத்தே கிடையாது. கிறிஸ்துவின் பார்வையில் தான் நாம் பார்க்க வேண்டும். அதைத்தான் சொல்கிறார், புருஷர்களே கிறிஸ்து நேசிக்கிறது போல நேசிங்கள். அப்படி ஒரு ரத்தத்தில், அப்படி ஒரு குப்பையில் மிதிக்கப்படுவதுக்கு ஏதுவாக இருக்கிற ஒருத்தனை நீ உன்னால் என்ன செய்யணும், நேசிக்கணும். பிழைத்திரு என்றேன். நம்முடைய வார்த்தையோ நம்மளோ ஒருத்தனை கொல்லக்கூடியதாக இருக்கக்கூடாது, கடைசி நிமிஷம் வரைக்கும் பிழைக்க செய்தாக இருக்க வேண்டும். எப்படியாவது அவனை காப்பாற்ற முடியுமா, எப்படியாவது அவனை மீட்க முடியுமா, அதுதான் நம்முடைய தாட்டாக இருக்க வேண்டும். இங்கே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் நல்லவன் பரிசுத்தமானவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மட்டும்தான் இருக்காரு, வேற யாருமே கிடையாது. அப்பேற்பட்ட பவுல், இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் அவரோட அச்சு அடையாளங்கள் எங்கள் சரீரத்தில் இருக்கிற பவுலே சொல்றாரு, நான் பாவிகளிலே பிரதானமானவன். பேர்பட்ட அந்த தேவ மனுஷனே அப்படி சொன்ன பிறகு நம்ம ஏமாத்திரம், நாம் அப்படி நேசிக்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். ஒரு சில பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி அப்படி நேசிக்க முடியுதுன்னு நமக்கு தெரியாது. மத தெரசா இருப்பாங்க, அவங்களுடையதான லைஃப் ஹிஸ்டரியை படிச்சு பாருங்க. ஒரு சிலர் பக்கத்தில் போய் நிற்கவே முடியாதான், அவ்வளோ ஸ்மெல் அடிக்குமா அந்த லெப்ரசியில். அந்த அம்மா போய் நிற்பாங்களாம், க்ளீன் பண்ணுவாங்களாம் உட்காந்து. இது முடியுமா அப்படின்னு கேட்டால், நான் மத தெரசாவை பார்த்ததில்லை, இதெல்லாம் படித்தது தான். என் ஃப்ரெண்டு, நானும் என் ஃப்ரெண்டும், அவன் தான் என் ஆண்டவருக்குள்ளே நடத்தி கொஞ்ச நாளில் அவங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆன உடனே அவங்க அப்பாவை இந்த இடுப்புக்கு கீழே வேலை செய்யலை, அப்புறம் பெட் சோர் வந்துருச்சு.
பெட்சோர் வந்தோடனே அவருடையதான அந்த ஊன்ஸ்லேருந்து அந்த இதுலேருந்து புழுக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. வர 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 ரொம்ப ஸ்மெல் வந்த உடனே இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் வச்சுருந்தோம். நர்சஸ் க்ளீன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாஸ்க் வாங்கி போட்டுக்கிட்டு அவங்க அப்பாவுக்கு அவன் தான் க்ளீன் பண்ணுவான். டெய்லி க்ளீன் பண்ணுவான். அவன் நடந்த சம்பவம் க்ளீன் பண்ணிட்டு வருவான். அன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும் அவனால் சாப்பிட முடியாது. ஸ்மெல் இல்லை, அவனால் சாப்பிடவே முடியாது. வாமிட்டு வரும் பயங்கரமாக. வந்து உட்காந்து அழுவான், முடியலடாம்பான். ஆனாலும் டெய்லி செய்வான். இதுதான் கிறிஸ்து நேசிக்கிற நேசத்தினுடைய அடையாளம். தகப்பன் வேற என்ன செய்ய முடியும்? எப்படி விட்டுற முடியும்? நர்ஸ் விட்டுறலாம், யார் வேணா விட்டுறலாம், ஆனால் நான் விட முடியாது, ஏன்னா என் தகப்பன். அதான் அவன் சொன்னது. அதைத்தான் கிறிஸ்து மாற்றி சொல்றாரு. நான் எப்படி விடுவேன்? நீ என்னுடையவள், நான் உன்னை மீட்டெடுத்திருக்கிறேன், நான் உன்னை விடவே முடியாதுல்ல. இந்த சுபாவம் மட்டும் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா நீங்கள் சாகிற வரைக்கும் ஒரு பாவியை கூட நரகத்துக்கு போக விடவே மாட்டீங்க. இந்த 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 தாட் வரணும். யூ நெவர் ஜட்ஜ் எனிபடி. ஒருத்தரை கூட ஜட்ஜ் பண்ண முடியாது உங்களால. எந்த நிமிஷம் சிலுவைக்கு போற கடைசி நிமிஷம் ஒருத்தனை காப்பாற்றணும்னு கர்த்தர் விரும்புறாரு. லாஸ்ட் செகண்ட்ல விரும்புறாரு. அதுதான் கிறிஸ்துவினுடையதான சுபாவம். ஏன்னா அவர் உண்டாக்குன ஆத்மா, ஜீவ ஆத்மா. அந்த ஆத்மா நரகத்துக்கு போனா அவருக்கு தான் பெயின். அவருக்கு தெரியும் அந்த பெயின். ஐயோ, இது நான் உண்டாக்குனதாச்சே, போகுதே. அப்போ கிறிஸ்துவை போல நேசிங்கள்னா அந்த நேசம் வரணும். யாரை பார்த்தாலும், குறிப்பா நான் சொல்றேன், பரிசுத்தவான்களை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வரும். அதை விட சந்தோஷம் ஒரு பாவியை மீட்கிறதுல இருக்கு. வசனம் சொல்லுது, ஒரு பாவி மனம் திருப்பது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. இன்னைக்கு கடைசி காலத்துல அந்த சகிப்பு தன்மை, அந்த நேசம் இன்னைக்கு இல்லை. அந்த நேசத்தை கர்த்தர் விரும்புகிறார். நீ எவ்வளோ உன்னால முடியுமோ அவ்வளோ தூரம் கடைசி நிமிஷம் வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க. யாரையுமே விட்டுறாதீங்க. முடியாது, ஆவாது, உருப்பட மாட்டான், யாரையுமே சொல்லாதீங்க. கிறிஸ்து உருப்பட மாட்டான்னு ஒருத்தன் நினைச்சிருந்தானா நம்ம தான் அது ஃபர்ஸ்ட். நம்ம தான். நான் சொல்லிப்பேன், எனக்கு நான் வச்சுப்பேன், என்னெல்லாம் கிறிஸ்து 7-70 தடவைலாம் இல்லை, 7000 தடவை மன்னிச்சிருக்கிறார், 7 லட்சம் தடவை மன்னிச்சிருக்கிறார். நான் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டிருக்கேன்னு ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும், ஒரு நாள்லையே. ஆனால் ஒரு தடவை கூட கிறிஸ்து முகம் சுளித்ததே கிடையாது. நான் அவருடைய சமூகத்துக்கு போய் ஒரு நாள் கூட ஏமாற்றமாய் திரும்பினது கிடையாது. ஆண்டவர் என்னை மன்னிக்கல, ஐயோ அவர் அப்படின்னு நான் தன்மையில் எவ்வளோ நேரம் ஆனால் காத்திருப்பேன், கொஞ்ச நாள் காத்திருக்க வேண்டியிருக்கும். ஆனால் திரும்பி வரும்போது அவர் என்னுடையவன் ஆனா என்ற அந்த வார்த்தையோடு தான் என்னை அனுப்பி வைப்பார். நீ என்ன, நான் உன்னை எப்படி, அந்த தகப்பனை பாருங்க, பையன் போய் பண்ணி தவிடு தின்னுட்டான். அது சாதாரணமாக இருக்கும் கேட்கறதுக்கு. இஸ்ரவேலர்களுக்கு பன்னி என்பது ஒரு அருவருப்பான ஒரு மிருகம். நியாயப்பிரமாணத்தின்படி என்ன செய்யக்கூடாது, கிட்ட போகக்கூடாது. இவன் போய் அது கூட உட்காந்து சாப்பிட்டான். அந்த பையனை அணைச்சிக்க முடியுமா, அந்த பையனை ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடி வந்து கட்டி கொண்டானாம். இதுதான் முதலாவது. கிறிஸ்து என்ன செய்தாராம்? நேசித்து. அந்த நேசம், நீ எங்க இருக்கும்போது உன்னை நேசித்து தெரியுமா? பிறக்கும் போது நீ அருவருப்புகளில் இருந்தாய். இன்னைக்கு ஒரு சிலர்லாம் என்கிட்ட உட்காந்து பேசும்போது எனக்கு ரொம்ப அவங்கள பார்த்தா எனக்கு கொஞ்சம் யோசிப்பேன், இவங்க யாரா இருந்திருப்பாங்க. உட்காந்து எப்படிண்ணே இந்த தம்பி இப்படி தப்பிறானே, எப்படிண்ணே இந்த பொண்ணு இப்படி பண்ணுது என்னென்ன அப்படின்பாங்க. நான் உட்காந்து பார்த்துட்டு இவங்க யாரா இருப்பாங்க? ஒருவேளை நேராக தேவதூதராக இருப்பாங்களோ, பரலோகத்துலேருந்து இறங்கி இருப்பாங்களோ அப்படிம்பாங்க. எனக்கு கிறிஸ்து ஒன்று சொல்லிக் கொடுத்தார். யார் மூலயமான? அப்புறம் டிஜிஎஸ் அங்கிள் இருக்கார்ல, அவர் மூலயமா ஒன்று சொல்லிக் கொடுத்தாரு. அவர் மெசேஜில் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார். அதை நான் வாலிப பிராயத்தில் உட்காந்து கேட்கும்போது என் மனசில் பதிஞ்சது. அடிக்கடி அவர் அங்கிள் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தனை நீ தப்பானவன் சொல்லிட்டு உன் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது தம்பி அப்படிம்பாங்க. ஒருத்தனை தப்பானவன் சொல்லிட்டு யாரையும் குறை சொல்லிட்டு நீ என்ன பண்ண முடியாது, முன்னேறவே முடியாது. நீ உன் வேலையை மட்டும் பாரும்பாரு. அது 100% உண்மை. நான் பார்க்கிறேன். அடுத்தவங்க லைஃபை, அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை அடுத்தவன் குறைன்னு சொன்னவன் வாழ்க்கையில் முன்னேறினதில்லை. அவன் ஒரு வட்டத்துக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருப்பான். ஆனால் அவனுக்கு தாளந்து இருக்கும், கிருபை இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் அதுக்கு தாண்டி அவனால் போகவே முடியாது. ஏன்னு அவனுக்கும் தெரியாது. அப்படியே அந்த வட்டத்துக்குள்ளேயே தான் இருக்கும். உட்காந்து ஒரு சிலர்லாம் உட்காந்தாங்கன்னா அப்படியே இன்னொருத்தர கதை பேசுவாங்க. எதுக்கு சொல்றேன்னா, சிலரோட உட்காந்தோம்னா ஏதாவது ஒன்று ராங் தான். ஆனால் கிறிஸ்து எதிர்பார்க்கறது என்ன? குறை அல்ல, அதல்ல. நான் ரத்தத்தில் கிடந்தேன், மிதிக்கப்படுவதுக்கு ஏதுவாக இருந்தேன், ஆனாலும் அவர் சொல்றாரு பிழைத்திரு. அவரே பிழைத்திருன்னு சொல்லும் போது நம்ம ஏன் இன்னொருத்தனை பார்த்து சாவுன்னு சொல்லணும்? அவரே சொல்றாரு பிழைத்திருன்னு, நம்ம ஏன் இன்னொருத்தனை பார்த்து சொல்லணும் நீ உருப்பட மாட்டேன், நீ நாசமா போயிடுவ, ஏன் சொல்லணும்? அவர் தான் பிழைத்திருங்கிறாரு. ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்ம முதலாவது கிறிஸ்து நேசித்தது போல நேசிக்கணும்னா அந்த பாவத்தில் இருக்கிறவனை நேசிக்கணும். அதான் இம்பார்ட்டன்ட். 2வது வாசிங்க, எசேக்கியேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன், இதோ
உன் காலம் பருவகாலமாயிருந்தது. அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டுக் கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய். இந்த கிறிஸ்து நேசிக்கிற ரெண்டாவது சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவத்திலிருந்து நேசிச்சது ஒரு காலகட்டம் இருக்கு. அன்னைக்கு நம்ம அவரை நேசிக்கவே இல்லை, நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம பாவத்திலேயே தான் இருந்தோம். அவர் நேசிக்க நேசிக்க நம்ம எப்படி இருந்தோம்? பாவத்திலே தான் இருந்தோம். இப்போ என்ன எடுத்துக்கிட்டால் 18 வயசு, அந்த ஃபர்ஸ்ட் 18 இயர்ஸ் அவர் எவ்வளவோ நேசிச்சிருக்காரு. 3 தடவை சாக வேண்டிய ஆள், 3 தடவை சாக வேண்டிய ஆள். ஒரு தடவை கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஏதோ ஒரு விஷயத்துக்காக போகும்போது பசங்களாம் பரிசலில் போனானுங்க. அப்போ ஒரு 12-13 வயசு இருக்கும். பரிசலில் நான் ஏறிட்டேன், டேமை திறந்து விட்டாங்க, தண்ணி அடிச்சுக்கிட்டு போகுது. எங்கேருந்தோ ஒரு மனுஷன் வந்தான், அந்த பரிசலை பிடிச்சி கொண்டாந்து கரையில் விட்டுட்டு போயிட்டான். யாருன்னே தெரியாது. நாங்கள் ஆனால் 3-4 பேர் இருந்தோம், கொண்டாந்து விட்டுட்டு போயிட்டார். அப்போ கிறிஸ்துவெல்லாம் நமக்கு தெரியாது, பாதுகாக்கப்பட்டேன். ஒரு தடவை ரோட்டில் ஸ்கூலுக்கு போயிட்டே இருக்கேன், ஒரு மாடு குத்தி தூக்கி அடிச்சிச்சு. அது மேலே போய் கீழே வந்து விழுந்தேன். ஒரு ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் கர்த்தர் பத்திரமாய் பாதுகாத்தார். ஸோ கர்த்தர் நம்மளை, ஆனால் நமக்கு தெரியாது கர்த்தர் தான் பாதுகாத்தான்னு தெரியாது. அன்னைக்கு கூட ஒருத்தர் சாட்சி சொன்னார் செய்தி கொடுக்கும்போது, எத்தனையோ தடவை ஜீவன் போயிட்டு வந்திருக்கு, ஆனால் எனக்கு தெரியாது கர்த்தர் தான் காப்பாற்றினாருன்னு. இந்த இடத்துல உட்கார வைக்கிறது கர்த்தர் காப்பாற்றினார் என்பார். ஸோ அது ஒரு காலம், நாம் தேவனை அறியாத போது. இது அது அல்ல. நான் உடன்படிக்கை பண்ணி, அந்த வசனம் அங்கே சொல்லுது, உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கவனன்ட். இப்போ என்ன ஆயிடுச்சு? நம்ம இப்போ அவரை தெரிஞ்சுக்கிட்டோம், அவர் நம்மளை தெரிஞ்சுக்கிட்டாரு. கர்த்தர் இப்போ எப்படி செய்கிறாராம்? முன்னாடி நீ யாரோ ஒருத்தர், இப்படி யோசிச்சு பாருங்க, முன்னாடி நீ யாரோ ஒருத்தர், ஆனால் எனக்கு தெரியும் நீ யாரு என்ன எதுன்ட்டு. நீ இப்போ நீங்கள் வந்து புருஷனை மாதிரி யோசிக்கணும். கிறிஸ்துவை போல காட் தானே அவர் அப்படி நினைக்கக்கூடாது. புருஷன் எப்படி மனைவியை நேசிக்கணுன்றதுக்கு அந்த அந்த கம்பாரிசன் அவர் கொண்டு வராரு. முன்னாடி யாரோ ஒருத்தர், ஆனால் நம்ம நேசித்தோம், பாவிகளை நேசித்தோம். இப்போ யாரா? எனக்கு சொந்தமானதை என் கையில் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். கவனன் பண்ணியாச்சு. இந்த கவனன் பண்ண பிறகு அவர் சொல்றாரு, உன் நிர்வாணத்தை நான் மூடி உடன்படிக்கை பண்ணி. இங்கே தான் இன்னைக்கு உள்ளதான திருச்சபைகளில் மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று போகுது. இவங்களால பாவியை நேசிக்க முடியுது, கூட இருக்கிற பார்ட்னரை நேசிக்க முடியல. ஊருக்கு ஊழியம் பண்ணவே முடியுது. ஒரு ஒரு சகோதரி இருந்தாங்க, அவங்க எங்கள் வீட்டுக்கு ஊழியத்துக்கு வருவாங்க. காலையில் 10 மணிக்கெலாம் வந்துடுவாங்க வீட்டு கூட்டத்துக்கு. அப்போல்லாம் வந்து வீட்டு கூட்டம் ஒன்று நடக்கும் காலை 10 மணிக்கு. மத்தியானம் 2 மணிக்கு இன்னொருத்தர் வீட்டு கூட்டத்துக்கு போவாங்க. 6 மணிக்கு போவாங்க. வீட்டுக்கு போகும்போது நைட்டு 9 மணிக்கு தான் போவாங்க. காலை 9:30 மணிக்கெலாம் வந்துடுவாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அந்த அந்த சிஸ்டரை பார்க்கும்போது. அப்போ நான் வந்து ஆண்டவருக்குள்ளே வந்த புதுசு, அவங்களுக்கு அப்போ 2 பசங்க இருந்தாங்க என் வயசில். அந்த சிஸ்டர் வரும்போதெல்லாம் நான் ரொம்ப அவங்கள ஆச்சரியமாக பார்ப்பேன். என்ன ஊழியம், காலையிலே வந்துடுறாங்க அப்படின்னு. கொஞ்ச நாள் கழித்து பார்க்குறேன், அந்த வீட்டில் ஒரு பையன் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுச்சு. அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்ச போது இந்த சிஸ்டர் எங்கிட்ட சொன்னாங்க, அவனை நான் சர்ச்சுக்கு கூப்பிட்டு வரேன்ப்பா, அவன் யூத்தாக இருக்கான், நீ பேசு அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட சொன்னாங்க. இப்போ அந்த தம்பிகிட்ட உட்காந்து பேசும்போது அவன் சொன்னான், ஏன்பா உங்கள் அம்மா இவ்வளோ ஊழியம் பண்ணுறாங்க, இவ்வளோ சர்ச்சில் சாட்சியாக இருக்காங்க, நீ என்னப்பா இப்படி ஒரு காரியம் பண்ணுற அப்படின்னு சொன்னால், அவன் சொன்னான், முதல்ல எங்கள் அம்மாவை வீட்டில் சமைக்க சொல்லுங்க. ரெண்டுத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் அவன் சொன்னான், முதல்ல என்ன செய்ய சொல்லுங்க, எங்கள் அம்மா வீட்டில் சமைக்க சொல்லுங்க. ஏன்பா அப்படி சொல்கிறேன்னு? எங்கள் அம்மா வீட்டையே பார்க்க மாட்டாங்க. எங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னு எங்கள் அம்மாவுக்கே தெரியாது. நானும் எங்கள் அப்பா என்ன பண்ணுறோன்னு தெரியாது. என் தம்பி என்ன பண்ணுறான்னு தெரியாது. இவங்க ஊழியன்னு ஓடுறாங்க. என் குடும்பத்தை யார் பார்க்குறது? நாங்கள் கெட்டோன்னா அதுக்கு முதல் காரணம் எங்கள் அம்மா தான்ண்ணா. இது யாரும் இந்த ஆங்கிளில் யோசிச்சுருப்போமா? நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்? மினிஸ்ட்ரி சூப்பராக போகுது, எல்லாம் போகுது. ஆனால் குடும்பத்தை நேசிக்காதது. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு கொடுத்துருக்கிறது ராங்காக தான் இருக்கு, ஒன்றும் செய்ய முடியாது. உன் நிர்வாணத்தை மூடி உடன்படிக்கை பண்ணி நீ என்னுடையவள் ஆனாய். நான் இந்த வசனத்தை தியானிக்கும் போது கர்த்தர் ஒன்று சொன்னார், வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க வைப்போம். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேரூபீன்களையும் வீசிக் கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். இதில் ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, இவன் ஆண்டவர்கிட்ட சொல்லும் போதெல்லாம் நீர் கொடுத்த ஸ்திரீயானவள், அவங்க தான் என்ன சாப்பிட கொடுத்தாங்க, இவன் அப்படி தானே சொன்னான். ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த வசனத்தை தியானிக்கும்போது கர்த்தர் சொன்னது, தோட்டத்தை விட்டு வெளியே வரும்போது ஆதாமும் ஏவாளும் சேர்ந்து தான் வந்தாங்க. அடுத்த வசனம் சொல்லும்,
4:1. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவ்வளோ பிரச்சனைக்கு நடுவுலையும் ஆதாம் என்ன செய்யலையா? ஏவாளை விடவே இல்லையா? அவ தான் காரணம்னு அவனுக்கு நல்லா தெரியுது. ஆண்டவர்கிட்டே சொல்லிட்டானாமா, இவங்க தான் காரணம், நீர் கொடுத்த ஸ்திரீயானவள், பழம் சாப்பிட்டேன், அதுக்கு பின்னாடி என்ன வேணா இருக்கட்டும். ஆனால் ஒரு நாள் கூட ஆதாம் ஏவாளை விடணும்னு நினைக்கவே இல்லையாம்மா. இதுக்கு என்ன அவர் சொல்றாருன்னா, நீ எப்போ தேவ சமூகத்தை விட்டு வெளியே போன, பாவத்தை விட்டு, நான் உன்னை நீ போகட்டும் விட்டுன்னு சொல்லாம நான் உன் கூடவே வந்து உன்னை காப்பாற்றி திருப்பி உள்ள கூட்டு வருவேன். மணவாளனா ஆதாம் என்ன, ஆண்டவர் என்ன செஞ்சாரா, நம்ம பாவம் செஞ்சு அவர்கிட்ட தூரம் போன உடனே பரலோகத்தில் உள்ள தேவன் திருப்பி தோட்டத்தை விட்டு வெளியே வந்தாராம், நம்ம கூடவே வந்துட்டாராம், மாம்ச ரூபம் எடுத்தாராம், திருப்பி பாவி நம்மளை போல பாவியான ஒரு சரீரத்துக்குள்ள வந்தாராம், வந்து நம்ம மீட்கிறதுக்கு நம்ம கூடவே வந்துட்டாராம். ஆதாம் எப்படி? ஏவாள் கூடவே, ஏவாளை விட்டு பிரியலையாமா அவன். சரி, தப்பு நடந்துருச்சு, உன்னால தான் நடந்துச்சு, சரி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கூடவே அவன் வந்து அவ கூடவே ஒரு பிள்ளை, ஏன்னா வசனம் சொல்லுது, பிள்ளை பெற்றினாலே ஸ்திரீயானவள் ரட்சிக்கப்படுவாள், அதுக்கு ஏதுவான காரியத்தை செஞ்சு கூடவே இருந்தது. இதை சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, பல நேரங்களிலே நாம் உடன்படிக்கை பண்ணினவர்கள், நான் சொல்ற ரட்சிக்கப்பட்ட பிறகு எவ்வளோ காரியங்கள் தேவனை விட்டு தூர போகும்போது கூட தேவன் நம்ம கூடவே தான் வருவார். தோட்டத்தில் ஆதாம் கூட வந்த மாதிரி என்ன செய்வாராம்? கூடவே தான் வருவாராம். ஒரு நாள் கூட ஏவாள் வேணான்னு அவன் நினைச்சதே இல்லையா. அதே மாதிரி தான் கிறிஸ்து சபையை நேசிக்கிறாராம். அதே மாதிரி தான் நீங்களும் நானும் நேசிக்கணும். குடும்பங்களிலே பல நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, வேணாம் போதும் விட்டுறலாம், உண்மைதான், சில நேரங்கள் நம்மளால் இருக்க முடியாது. நான் ஆரம்பத்தில் பிரசங்கம் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா, எப்படி இருந்தாலும் நீ கூட தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு பிரசங்கம் பண்ணுவேன். ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு. அந்த சம்பவத்தில் அந்த கணவர் என்ன பண்ணிட்டான், மனைவியை போட்டு செம்மடி அடித்து மண்டையெல்லாம் உடச்சிட்டான். உடச்சது மட்டும் இல்லை, மறுநாள் காலையில் வரைக்கும் அன்கான்ஷியஸாக இருக்கான். அன்கான்ஷியஸாக இருந்து என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியாமல் பக்கத்து வீட்டுக்காரன் கண்டுபிடிச்சி கொண்டு போய் அந்த பிள்ளைய ஹாஸ்பிட்டலில் சேர்த்து காப்பாற்றி எல்லாம் பண்ணிட்டாங்க. அப்பத்துலேருந்து தான் அந்த பிரசங்கம். அப்போ ஒரு பாஸ்டர்கிட்ட நான் பேசினேன், ஒரு வயசான பாஸ்டர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம என்ன ஆலோசனை கொடுக்கணும் பாஸ்டர், ஏன்னா வசனம் இப்படி இருக்கு. அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நீ உன் மகளாக இருந்தால் என்ன செய்வ? ஒருத்தன் அடித்து மண்டையை உடச்சிட்டான், அந்த இடத்துல இருக்கு, உன் மகளாக இருந்தால் என்ன செய்வேன்னு யோசிச்சு பார்த்து செய்யு. அப்போ தான் அது புரிஞ்சிச்சு, கிறிஸ்து எப்படி சபையை நேசிக்கிறாரோ, மனைவியை நேசிக்கிறாரோ, மகளை நேசிக்கிறாரோ, அந்த மாதிரி தான் நம்ம நேசிக்கணும். இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? வேற வழியே இல்லை, நீ அவன் கூட இந்த சாவுன்னு ஒரு நாளும் சொல்ல போகிறதில்ல, சொல்லவும் கூடாது.